வினவுவோம் அறிவோம் 41. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 41. 41வது வினா, அத்விதம் என்பது என்ன? இந்த வினாவிற்கான விடையை ஸ்ரீ மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் எனும் நூலின் 2வது நூற்பாவின் மூலம் காணலாம். அத்விதம் என்பது எண்ணு பெயர் அல்ல, அது எனக்கும் பெருமானுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துவது. அவையே தானே ஆய், அவையே ஆய், தானே ஆய், அவையே தானே ஆய், பெருமான் என்னோடு எப்பொழுதும் உள்ளான். அதாவது பெருமான் எப்பொழுதும் என்னோடு ஒன்றாய் வேறாய் உடனாய், எப்பொழுதும் என்னோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான். அப்படி அவன் என்னோடு நிற்கும் அந்த உறவைத்தான், ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் அந்த உறவைத்தான் அத்விதம் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். இதனை ஸ்ரீ மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் எப்படி கூறுகிறது தெரியுமா? அவையே தானே ஆய் இரு வினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று ஸ்ரீ மெய்கண்டார் தாம் அருளி செய்த சிவஞான போதம் எனும் அற்புத நூலின் 2வது நூற்பாவில் மிக தெளிவாக விளக்குகிறார். சரி, 41வது வினா என்ன? அத்விதம் என்பது என்ன? பதில் என்ன? பெருமான் என்னோடு எப்பொழுதும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கும் உறவு முறையே அத்விதம் எனப்படுகிறது. இதுவே பதில். அத்விதம் அறிவோம், கருணை உணர்வோம், சிவானந்தம் நுகர்வோம். 24வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.